அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய நிலையில் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சியும் சில கிரகங்களோட சேர்க்கையும் நடைபெறதுனால அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு கணிசமான தாக்கம் ஏற்படவிருக்கிறது. அந்த தாக்கம் அப்படிங்கிறது சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க பெற போகிறதா அல்லது துரதிர்ஷ்டமான செயல்களை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. சில விஷயங்களில் சிந்தித்து செயல்படுத்தினீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த காலத்தை இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காலநிலைகள் கனிந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். காரியங்களில் தொய்வு ஏற்பட்டாலும் முடிவில் நன்மை நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு மனசஞ்சலம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மனசஞ்சலம் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூடுதலாக அடைய வேண்டியதாகவும் இருக்கலாம். அரசாங்க ரீதியிலான அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களது பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கள் பெறுங்க. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய மனவலிமை உண்டாக பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் பெறும். அரசியல்வாதிக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வீண் கவலை ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்குங்க. பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்கிறதுல ஆர்வமும் காட்டுவீங்க. எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்கிறது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே சேரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது. அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகள் உருவாகலாம். அதே போல் காரிய தடைகள் நீங்கள் பெறுவீங்க. திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். கடன் தொல்லை குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் அகல பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக வருங்க. அதே போல எதிர்பார்த்த பணம் சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும். செல்வாக்கு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை வெற்றி பெறுவீங்க. அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறுவீங்க. இந்த காலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க.
மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். தங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதமளிக்கலாம். பிரிந்து சென்றவங்க மீண்டும் தங்களை நாடி வருவாங்க. நிதானமாக பேசுறது நன்மையை தரும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். எதிர்பார்த்த தகவல்களும் தக்க சமயத்தில் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை பழுவால மனசளிப்பும் உண்டாகும். சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. மேலிடத்திடமிருந்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் மாறி சகஜ நிலை ஏற்படலாம். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. இளைய சகோதரிகளிடம் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்க பெறும். கலைத்துறையினருக்கு உடன் பணி புரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். மேலிடத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நல்லதாகவே அமையும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படத்தான் செய்யும். மாணவர்களுக்கு பாடங்களை கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நல்லது. அதே சமயம் கோஷ்டி சண்டையில இருந்து ஒதுங்கி இருப்பதும் நல்லது. சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். எனினும் மற்றவர்களால் நீங்க மதிக்கப்படவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல அரசியல்வாதிகளுக்கு தங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. தங்களுடைய விருப்பங்கள் கைகூட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் பெற வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் பார்த்தோன்னா வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க செய்யும். கலைத்துறையினர் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க. பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க பெறலாம். காரியங்களில் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில மூன்றாவது நபர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளால் பெருமை சேருங்க. பெண்களுக்கு எதுலேயுமே சாதகமான பலன் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே நேரம் மனதிடம் அதிகரிக்க செய்யும். இதன் காரணமாக உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். கல்விக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கப்பெறுவீங்க. தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கவும் செய்வாங்க. புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க. தங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அடைத்து பேசும் அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு உயர்வானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிச்சிடும். பணவரத்து இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த இடையூறுமே இருக்காது. அதே நேரம்
இந்த நேரத்தில் எல்லா வகைகள்லையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வமும் காட்டுவீங்க. பெண்கள் மூலமாக லாபம் கிடைக்க செய்யும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். அலைச்சலும் இருக்கத்தாங்க செய்யும். அதனால் பயணங்களின் போது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணவரவு இருக்கிறதுடன் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறி நிலை மாற ஆரம்பிச்சிடும்.